Hi friends, இது உங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனல்ல வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். நேற்று நிஃப்டி சார்ட் நீங்க பார்த்துருக்கீங்க, கிட்டத்தட்ட 90% போச்சு. கரெக்டா அந்த 10 o'clock நேற்று நீங்க நிஃப்டி வாங்கி இருந்தீங்க, அதாவது பை போயிருந்தீங்கன்னா செம ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணா போதும், சரிங்களா? இந்த ஒரு ட்ரேடு நான் என்னன்னு சொல்றேன், ஓகே, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். எல்லா நாளும் அதாவது நான் எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இடம்லாம் நீங்க ட்ரேட் பண்ண கூடாது, ஓகே? ஏன்னா அந்த இடத்துல இருந்தாலும் உங்களோட அனாலிசிஸ் நீங்க போடணும் கண்டிப்பா, சரிங்களா? போட்டா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், ஓகே? இப்ப நாளைக்கு நிஃப்டியோட சார்ட், நிஃப்டி சார்ட் ஃபார் 22 August 2024. இப்ப மணி பாத்தீங்க அப்படின்னா 10:45 PM. ஓகே, சோ நாளைக்கு 9:15 வீடியோ வந்து கம்ப்ளீட்டா பாருங்க, சரிங்களா? நான் நடுவுல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சோ அதனால வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டா பாருங்க. சும்மா ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியில இது கொடுத்துட்டாரு அப்படின்னு போய் ட்ரேட் பண்ணீங்கன்னா நான் நடுவுல என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரியாது. அப்புறம் நாளைக்கு வந்து நான் கரெக்டா அங்க வாங்கினேன், ஏன்னா வீடியோ முழுசா, ஏன்னா நான் கொடுக்கறது வந்து ஸ்விங் ட்ரேடிங் கிடையாது, இன்ட்ராடே. சோ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இதுவும் முக்கியம் ஆக்சுவலா, சரிங்களா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்து வந்து அனலைஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க, சரிங்களா? நான் பிளாங்கா கொடுக்கறேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பிளஸ் கேன் அனாலிசிஸ் பிளஸ் என்னோட நாலேஜ் கொஞ்சம், ஏன்னா எனக்கு வந்து ட்ரேடிங்ல வந்து ஒரு 9-10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிளஸ் நான் ஒரு அஸ்ட்ராலஜரும் கூட, சரிங்களா? அஸ்ட்ராலஜி ஒரு 8.5 years, கிட்டத்தட்ட அது ஒரு 9 years. சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் போட்டு நான் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? இதை வந்து நீங்க இவர் கொடுத்துட்டாரு இந்த இடத்துல வாங்கலாம் அப்படிலாம் வாங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இது ஒரு இண்டிகேட்டரா யூஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஏன்னா காசு உங்களுக்கு, நாளைக்கு நீங்க என்ன பிளேம் பண்ண கூடாது, சரிங்களா? இது ஒரு இண்டிகேட்டர், அவ்வளவுதான். இது வந்து கண்டிப்பா அதாவது நான் சொல்ற இடம் மட்டும் கண்டிப்பா வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும், ஒரு 85% 90% ஒரு மொமெண்டம் இருக்கும். பட் எல்லாமே இருக்குமானா கிடையாது, ஓகேங்களா? அந்த இடத்துல தான் நீங்க உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் மத்த இடத்துலயும் வரும். இப்போ நான் ஒரு 4 கொடுக்கறேன்னா அதுல 3 வந்துடும், 3-2 வந்துடும். அன்னைக்கு நம்மளுக்கு நேரம் நல்லா இல்லைன்னு வைங்க, நம்மளுக்கு எது வரலையோ அங்கதான் போய் கை இருக்கும், சரிங்களா? அதனால எக்ஸ்பிளைன் பண்றேன். 9:15 to 9:50 வச்சுக்கங்க செல்லு, ஓகேங்களா? 9:55 to 10:25 வச்சுக்கங்க ஸ்ட்ராங் பை. இங்க ஸ்ட்ராங் பை கொடுத்துட்டாரு, ஓகேங்களா? இப்போ சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸ் வச்சுங்க. இங்க ஸ்ட்ராங் பை கொடுத்துட்டாரு 9:55க்கு. 9:50க்கு பிரைஸ் இங்க இருக்குதுன்னு வைங்க, சொல்றேன், இங்க போய் நீங்க பை பண்ணக்கூடாது. என்னோட வீடியோ பாக்குறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 9:55 இங்க பிரைஸ் இருந்தா நீங்க அங்க வாங்கக்கூடாது. இந்த 9:55 நான் கொடுத்தா கூட இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரைஸ் இருந்தா மட்டும், சப்போர்ட்ல பிரைஸ் இருந்தா மட்டும் தான் நீங்க வாங்கணும். இல்லன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, ட்ரேடிங் ஸ்கிப் பண்ணிடுங்க. டக்குன்னு ஒரு 10 o'clock சப்போர்ட் வரும், அங்க பை பண்ணீங்க. 10க்கு வரும் சப்போர்ட்டுக்கு, பை பண்ணீங்க. புரியுதுங்களா? நடுவுல பிரைஸ் இருந்தா வாங்காதீங்க. இந்த பிவட்டை மட்டும் பாக்காதீங்க. அந்த பிரைஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட், ஹையர் ஹை லோவர் லோ, ஓகேங்களா? அதெல்லாமும் பார்க்கணும் நீங்க. சோ புதுசா வரவங்களுக்கு நான் சொல்றது புரியாது. ஹையர் ஹைனா என்ன, லோவர் லோனா என்னன்னு அதெல்லாம் கேட்பீங்க நீங்க. அதுக்கு வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு. ஹையர் ஹை லோவர் லோன்னு நீங்க யூடியூப்ல டைப் பண்ணாலே நிறைய வீடியோஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம வீடியோவும் போடுவோம் நம்ம, சரிங்களா? இது ஹையர் ஹை லோவர் லோனா அது வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது, சரிங்களா? சோ இந்த மாதிரி நடுவுல இருந்தா நீங்க வாங்கக்கூடாது, சரிங்களா? நான் ஸ்ட்ராங் பை கொடுத்தாலும் நீங்க வாங்கக்கூடாது. பிரைஸ் வந்து சப்போர்ட்ல வந்துச்சா வாங்குங்க கண்டிப்பா, சரிங்களா? கண்டிப்பா அந்த ஸ்ட்ராங் பை கொடுக்குற இடத்துலாம் வந்து நாளைக்கு ஏறும். அதுக்கப்புறம் வந்து 10:30
to 1250 sideways by 1230 to 150 இதேதான் சைட்வேஸ் பை சைட்வேஸ்லேயே போகும் பைன்னு சொல்ல முடியாது சடனா ஒரு பை இருக்கும் சைட்வேஸ் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இது இங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ட்ரேடர் அவாய்ட் டக்குன்னு மேல போகும் சடனா ஒரு கீழே வரலாம் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் திஸ் பர்டிகுலர் லைன் ஓகே then 150 to 330 இதை அவாய்ட் பண்ணிடுங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 22 ட்ரேடிங் செஷன் இருக்கு இன்ட்ராடேக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுங்க போதும் சில நாள் எதுவுமே இல்லைன்னா விட்டுருங்க ட்ரேடு இல்லைன்னா கூட நம்மளுக்கு சும்மா இருக்க மாட்டேங்க கை அடிக்கிற மாதிரி குடிகாரனை கை அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு அடிக்கும் ஏதாவது ட்ரேட் பண்ணணும் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அடிக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து புரோக்கருக்கு தான் பணத்தை கொடுப்பீங்க உங்க பணத்தையும் பிளஸ் இழப்பீங்க தெரிஞ்சா பண்ணுங்க தெரியலையா இப்போ உங்க ஸ்ட்ராட்டஜியை வச்சுங்க இது என்னோட ஸ்ட்ராட்டஜி இது ஓகேங்களா நான் யார் ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ண மாட்டேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி கேன் அஸ்ட்ராலஜி தான் சரிங்களா ஏன்னா எனக்கு 10 வருஷமா அதுல தான் நாலேஜ் இருக்கு என்னால நான் பண்ற ப்ராஃபிட் உங்களால பண்ண முடிஞ்சா உங்க ஜாதகத்துல அது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் புரியுதுங்களா இல்ல நான் வந்து இப்போ நாளைக்கு உங்களுக்கு சார்ட் கொடுக்குறேன் சார்ட் ஃபுல்லா இப்படிதான் போகுது ஆனா நாளைக்கு உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமமா இருக்குதுன்னு வைங்க சந்திராஷ்டமமா இருக்கு இல்ல 8ஆம் அதிபதி தசை போய்கிட்டு இருக்கு 8ஆம் அதிபதி அந்தரம் புக்தி பிராணம் சூட்சுமத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு மார்க்கெட் நீங்க மேலே போனாலும் நீங்க பைய எடுத்தா கூட தப்பான இடத்துல என்ட்ரி எடுத்து கீழே போகுதுன்னு வித்து லாஸ்ட்ல தான் வருவீங்க புரியுதுங்களா அதுதான் நம்ம நேரம் நல்லா இருந்தா தான் ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா நான் அஸ்ட்ராலஜியும் பாக்குறேன் நான் ஓகேங்களா நான் கூடிய சீக்கிரத்துல என் நம்பரும் கொடுக்குறேன் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி சம்பந்தமா உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு பார்க்கணும்னாலும் சொல்லுங்க நான் பார்த்து கொடுக்குறேன் ஓகே ஸோ நாளைக்கு இப்படிதான் இருக்க போகுது ட்ரேடிங் ஓகே பார்த்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு எதனா சொல்லணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இதெல்லாம் நான் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6 hours மேல ஆகும் என்னோட எஃபர்ட்டுக்கு நீங்க எதனா ஒண்ணு பண்ணுங்க சரிங்களா ஏன்னா எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகே நம்ம பண்றதுக்கு நிறைய பேர் பாக்குறாங்க வியூஸ் நிறைய போகுது லைக்ஸ் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும் நானும் வந்து நிப்டி சார்ட் கொடுக்குறேன் பேங்க் நிப்டியும் வந்து ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சரிங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச்